தயவு செய்து வாருங்கள் வாருங்கள். அமருங்கள். இப்படி அமருங்கள். உம்மை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தோம் அரையரே. வந்து விட்டீர்களா? என் பகவானையும் அழைத்து வந்து விட்டீர்களா? சொல்லுங்கள் அரையரே, சொல்லுங்கள். சரி அரையரே, ஆச்சாரியரை சந்திக்க முடிந்ததா? அவர் எப்படி இருக்கிறார்? ஆச்சாரியரை சந்தித்தேன். அவர் நலமாக உள்ளார். மிக நல்லது. அனந்த பத்மநாபனை நன்கு சேவித்து மங்களாசாசனம் செய்திருப்பார் என நினைக்கிறேன். சரி, அவர் தங்களுடன் ஸ்ரீரங்கத்திற்கு எழுந்தருளி விட்டாரா அல்லது? இல்லை பெரிய நம்பிகளே, ஆச்சாரியர் அடியனோடு வரவில்லை. அரையரே, சற்று வெளியில் வாருங்கள். சென்று வந்த தகவல்களை விஸ்தாரமாக தெரியப்படுத்துங்கள். வேண்டாம். அவரை வெளியே அழைத்துச் செல்வதற்கு முன் ஆச்சாரியர் வருகை பற்றிய தகவலை தெரிவித்துவிட்டு அவரை உங்களோடு வெளியே அழைத்துச் செல்லுங்கள். சொல்லுங்கள் அரையரே, ஆச்சாரியர் என்ன கூறினார்? அது தங்களை தைரியமாக இருக்க சொன்னார். உடல்நிலையை நன்கு கவனித்துக் கொள்ள சொன்னார். ஒரு சில காரியங்கள் அங்கே முடிக்க வேண்டி உள்ளதால் அவற்றை விரைவில் முடித்துவிட்டு இங்கு திரும்புவதாக அடியனிடம் கூறி அனுப்பினார். தாங்கள் எதுவும் அமுது செய்ததாக தெரியவில்லை. எனவே சற்று சுதாரித்து எழுந்து கொஞ்சம் அமுது செய்யுங்கள். சமாதான பேச்சு எதுவும் அடியனுக்கு தேவையில்லை அரையரே. ஆச்சாரியர் உம்மோடு வரவில்லை. இந்த நாளில் கண்டிப்பாக வருவார் என்ற உறுதியான தகவலும் இல்லை. புரிந்துவிட்டது, நன்கு புரிந்துவிட்டது. இந்த தெய்வவாரி ஆச்சாரியரால் கைவிடப்பட்டு விட்டான். இனி அமுது செய்து இந்த உடம்பு வளர்த்து என்ன பயன்? ஆச்சாரியரின் அருட்கரத்தை ஸ்பரிசிக்காத இந்த நாற்றமெடுத்த சரீரம் இருந்தால் என்ன, போனால் என்ன? வேதம் என்பது பகவானின் மூச்சுக்காற்று என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. ஒளி அலைகளாக உள்ள வேத வாக்கியங்களை ரிஷிகளே யோகத்தால் உணர்ந்து நமக்கு அளித்துள்ளார்கள். இந்த வேத சூத்திரங்கள் வழி வழியாக குரு சிஷ்ய பரம்பரையாக வந்ததால் வேதத்திற்கு ஸ்ருதி என்று பெயர். ஸ்ருதி என்றால் காதால் கேட்கப்படுவது, ஸ்ரோதா என்றால் கேட்பவன் என்றும், சிரவணம் என்றால் கேட்பது என்றும் பொருள். இப்படி குருவானவர் வாயால் சொல்ல, சிஷ்யர்கள் காதால் கேட்க எழுதப்படாத வாக்கியங்களாக இருப்பதால் இதற்கு தமிழில் எழுதா கிளவி என்றும் பெயர் உண்டு. குருதேவா, பட்டோலையிட்டு எழுதுவது என்பதும் உயர்வான விஷயம்தானே? நிச்சயமாக. தற்போது கோவில்களில்
சேவிக்கப்பட்டு வரும் தமிழ் வேத பாசுரங்கள் பட்டோலையிட்டு எழுதப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் எழுதப்பட்டுள்ளவற்றை குருமுகமாக கேட்கும்போதுதான் ஒரு வாக்கியத்தை உச்சரிக்கும் விதத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். உதாரணத்திற்கு கதை என்று ஒரு சொல் உள்ளது. அது பழைய விஷயங்களை சொல்லும் கதை என்றும் ஆயுதங்களில் கையாளப்படும் கதை என்றும் பொருள். இவ்வார்த்தை எந்த சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்படுகிறதோ அதை பொறுத்து அதன் உச்சரிப்பு மாறுபடும். எனவே எழுத்துக்களை அப்படியே படித்து விபரீத அர்த்தம் செய்து கொள்ளாமல் தகுந்த உச்சரிப்பை கையாண்டு உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள தகுந்த குரு மூலமாக கற்பது மிகவும் அவசியம். என்ன, விளங்கியதா? நன்கு விளங்கியது குருநாதா. திருமேனி கொண்டான், உனக்கும் புரிந்ததா? என்ன ராமானுஜா, தலையாட்டி விட்டு உன்னை பார்க்கிறான் திருமேனி? அவனுக்கும் நன்கு புரிந்திருக்கும். தாங்கள் தெள்ளத் தெளிவாக வென்றோ ஒவ்வொரு நாளும் பாடங்களை விளக்கி அருளுகிறீர்கள். நமஸ்காரம். வாருங்கள். வணங்குகின்றேன். அடியேனின் பெயர் கருணாகரன். அடியேன் பெயர் நீலமேகம். நாங்கள் மதுராந்தகத்து அருகில் உள்ள பாடசாலையில் இருந்து வருகிறோம். எங்கள் குருகுலத்தில் பல மாணவர்கள் வேதம் பயின்று வருகிறார்கள். அப்படியா? மிக்க சந்தோஷம். என்ன விஷயமாக அடியேனை தேடி வந்தீர்கள்? சகல வேதத்திலும் நிபுணத்துவமும் அதை விளக்குவதில் தனித்துவமும் பெற்று கற்போரையும் தன்னிலைக்கு உயர்த்தும் மகோபாத்தியாயர் மயூரவண்ணன் என்று கேள்விப்பட்டு தங்களை காண வந்தோம். இப்படிப்பட்ட அடைமொழிகளுக்கு தகுதியானவனா இந்த அடியேன் என்று தெரியவில்லை. சரி, அடியேனால் தங்களுக்கு ஆக வேண்டிய காரியம் ஏதாவது இருக்கிறதா? ஆம் சுவாமி. அடியேன் விளக்குகிறேன் சுவாமி. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எங்கள் ஊரில் உள்ள பாடசாலைக்கு வெளியூரிலிருந்து ஒரு மகா பண்டிதரை அழைத்து வந்து எங்கள் மாணாக்கர்களுக்கு பாடம் நடத்துவது வழக்கம். அதன்படி தற்போது தங்களை பற்றி கேள்விப்பட்டு இங்கு நாங்கள் வந்திருக்கிறோம். மறுக்காமல் சில மாதங்கள் எங்கள் ஊரில் தங்கியிருந்து சத் விஷயங்களை எங்கள் மாணாக்கர்களுக்கு தாங்கள் போதிக்க வேண்டும் சுவாமி. தாங்கள் தங்கியிருப்பதற்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் நாங்கள் செய்து தருகிறோம் சுவாமி. தங்கள் சம்மதம் கிடைத்ததென்றால் நாங்கள் மிகவும் பாக்கியம் பெற்றவர்களாவோம். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கௌரவம் அடியேனுக்கு அளிக்கப்பட்டது பகவத் சங்கல்பமே. எனவே அடியேனுக்கு பூர்ண சம்மதம். ஆனால் ஒரு விண்ணப்பம். சொல்லுங்கள் சுவாமி. அடியேனால் பலகாலம் அங்கு தங்கியிருக்க இயலாது. எனவே என்னோடு இந்த பாடசாலையில் பயிலும் ஒரு சிறந்த மாணவனும் உடன் வருவான். அடியேன் அங்கிருந்து புறப்பட்டு வந்தவுடன் என் திறமை மிக்க மாணவன் தங்கள் மாணவர்களுக்கு வேத பாடங்களை நடத்துவான். அதனால் உங்கள் மாணவர்கள் நிச்சயம் ஏற்றமே பெறுவார்கள் என்பது உறுதி. இதில் தங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருக்கிறதா? இதில் ஆட்சேபனைக்கு என்ன இருக்கிறது சுவாமி? மிகவும் விஷயம் தெரிந்த தாங்கள் ஒரு விருப்பம் தெரிவிக்கிறீர்கள் என்றால் அதில் விசேஷ காரணம் ஏதேனும் இருக்கும். தாங்கள் வர சம்மதம் தந்து விட்டீர்கள் என்பதே எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. நல்லது. வரும் வியாச பூஜை திருநாள் முடிந்து அடியேன் தங்கள் ஊர் வருகிறேன். தாங்கள் வரும் நாளை நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருப்போம். நாங்கள் புறப்படுகிறோம். சரி, வாருங்கள். வருகிறோம். மாணவ மணிகளே, சற்று முன் நடந்த உரையாடலை கேட்டிருப்பீர்கள். அதன்படி அடியேன் வெளியூர் பாடசாலைக்கு போகும்போது உங்களில் ஒரு சிறந்த மாணவனை என்னுடன் அழைத்துச் செல்ல திட்டமிட்டுள்ளேன். அந்த மாணவன் யார் என்பதை கூடிய விரைவில் அறிவிப்பேன். சரி, இன்று நடத்திய பாடங்களை நினைவுபடுத்திக் கொண்டிருங்கள். நான் சிறிது நேரத்தில் வந்துவிடுகிறேன்.
நம் குருநாதர் சொன்னதை கவனித்தீர்களா? ஆமாம், கவனித்தோம். அதற்கென்ன இப்போது? நம் குருநாதர் என்ன சொன்னார்? நான் வெளியூருக்கு பாடம் போதிக்க செல்லும் போது கூடவே ஒரு சிறந்த மாணவனை அழைத்து செல்ல போவதாக கூறினாரே, அது யாராக இருக்கும் தெரியுமா? நிச்சயம் நான் இல்லை. அப்படி என்றால் நீயும் இல்லை. நாவை அடக்கு. அதில்லை சாரங்கா. நம் குருநாதர் சிறந்த மாணவர் என்று குறிப்பிட்டார். அதனால்தான். போதும் போதும், உங்களுக்குள் வாக்குவாதம். நம் குருநாதர் புறப்படும் போது என்னை அழைத்து செல்கையில் அனைவருக்கும் தெரிய போகிறது. ஓ, அப்படி ஒரு நினைவு இருக்கிறதா உனக்கு? நினைப்பு மட்டுமல்ல, மூத்த மாணவன் என்ற சிறப்பும் உள்ளது. சரியாக சொன்னாய் சக்கரபாணி. மூத்த மாணவனாக இருந்தால் மட்டும் சிறப்பாகி விடுமா என்ன? இதற்கெல்லாம் எங்கிருந்து உனக்கு வாய்ச்சாலம் வருகிறது? பாடத்தை மட்டும் கேட்டால் சத்தமே வராது. ஏனப்பா திருமேனி, ஏன் இவர்களுடன் மல்லுக்கு நிற்கிறாய்? குருநாதர் புறப்படும் நாளன்று அந்த மாணவன் யார் என்பதற்கு விடை கிடைத்து விட போகிறது. தற்பெருமையால் ஆகப்போவது ஒன்றுமில்லை. ஆஹா, வந்துவிட்டாரப்பா மகாமுனி தத்துவம் பேசுவதற்கு. சக்கரபாணி, தேவையில்லாமல் என்னை வம்புக்கு இழுக்காதே. நம் குருநாதர் உன்னைத்தான் அழைத்து செல்ல போகிறார் என்றால் அதில் நிச்சயம் எனக்கு மகிழ்ச்சியே. திருமேனி, நீ போய் அந்த செடிகளுக்கு வழக்கம் போல் தண்ணீர் சேர்த்து வா. நான் அதற்குள் குருநாதரின் ஈர வஸ்திரங்களை உலர்த்தி விட்டு வருகிறேன். சக்கரபாணி, இவன் நேற்று வந்தவன் உன்னை தற்பெருமைக்காரன் என்கிறான். இவனை சமயம் பார்த்து கவனிக்க வேண்டும். காந்திமதி, வாருங்கள் அமுதா மாமி. நேற்று நீங்கள் ஏன் கோவிலுக்கு வரவில்லை? காலாட்சேபம் செய்தவர் நேற்று அருமையான கதை ஒன்று சொன்னார். அதை ஏன் கேட்கிறாய் காந்திமதி? எனது நாத்தனார் திடீரென்று குடும்பத்தோடு வந்து இறங்கிவிட்டாள். அவர்களை கவனிப்பதற்கே எனக்கு நேரம் சரியாகிவிட்டது. சரி, என்ன கதை அது? அதுவா, ஒரு மாமியார் மருமகள் கதை. சரி, அதை நான் பிறகு சொல்கிறேன். ஏன் பாட்டி, மருமகள் அகத்திற்கு வந்து விட்டாளா? சரிதான். பிறந்தகத்திற்கு போன மருமகள் உடனே வந்து விடுவாளா என்ன? இப்போதானே 10 நாட்கள் ஆகிறது. குறைந்தபட்சம் இன்னும் 20 நாட்களாவது ஆகும் வருவதற்கு. பாட்டி, நேற்று கோவிலில் உபன்யாசம் செய்தவர் ஒரு அருமையான மாமியார் மருமகள் கதையை சொன்னாராம். அதை கேட்கலாமா? அடி போடி, 1000 மாமியார் மருமகள் கதையை நான் உபன்யாசம் செய்வேன். எனக்கு எதற்கு இந்த கதையெல்லாம்? ஏன் பாட்டி, உங்கள் மாமியாருக்கும் உங்களுக்கும் ஒத்து போயிற்றா? போகாமல் என்ன, நன்றாக ஒத்து போயிற்று. அப்படியா? அது எப்படி பாட்டி? ரொம்ப சுலபம். நான் புக்ககத்திற்கு போகும்போதே என் மாமியார் அங்கில்லை, பரமபதத்திற்கு எழுந்தருளியாயிற்று. மேலோகத்தில் இருக்கும் அவரோடு என்னால் பேச முடியாமல், பூலோகத்தில் இருக்கும் என்னுடன் என் மாமியார் பேச முடியாமல் எங்களுக்குள் பிரமாதமாக ஒத்து போயிற்று. இவ்வளவுதானா? ஏதோ சுவாரஸ்யமாக சொல்ல போகிறீர்கள் என்று எதிர்பார்த்தேன். சப்பென்று ஆகிவிட்டது.
துவைத்து பிழிந்து இந்த கல்லின் மீதுதான் வைத்திருந்தேன். நீங்கள் பார்த்தீர்களா? ஏன், என்ன ஆயிற்று? துணிகள் ஒன்றை கூட காணோம். என்னடி சொல்கிறாய்? பாட்டி, நீங்கள் பார்த்தீர்களா? நான் பார்க்கவில்லையே. யார் எடுத்திருப்பார்கள்? என்னடி இது ஆச்சரியம் அநியாயமாகவும் இருக்கிறது. துணிகளை திருடும் திருடன் கூட நம்மூரில் இருக்கிறானா என்ன? வர வர ஊரில் எதை திருடுவது என்பதே இல்லாமல் போய்விட்டது. கலிகாலம் பாட்டி, அப்படித்தான் இருக்கும். ஏனம்மா, இந்த கல்லின் மேல் என் துணிகளை துவைத்து பிழிந்து உலர்த்துவதற்காக வைத்திருந்தேன். உங்களில் யாராவது பார்த்தீர்களா? இல்லை காந்திமதி, நாங்கள் இப்பொழுதுதான் வருகிறோம். நாங்கள் பார்க்கவில்லை. எங்கே போயிருக்கும்? மாமி, பாட்டி, அங்கே பாருங்கள். என் துணிகளை எல்லாம் யாரோ எடுத்து உலர்த்தி இருக்கிறார்கள். அட, ஆமாம். யார் உலர்த்தி இருப்பார்கள்? பாட்டி, நீங்கள் தான் என் துணிகளை எல்லாம் உலர்த்தினீர்களா? ஆமாமடி, நான் தான் உலர்த்தினேன். எனக்கு 4 கைகள் இருக்கிறது பார். 2 கைகளால் என் துணிகளை துவைத்துக் கொண்டு உன் துணிகளை 2 கைகளால் உலர்த்தினேன். நன்றாய் கேட்டாய் போ. என் துணிகளை யாராவது துவைத்து கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் போய் உன் துணிகளை உலர்த்துவதாவது. என்னடி இவள் போகிறாள்? சரி வா, நாம் நம் வேலையை பார்ப்போம். யார்? அதிரச பிரியை. தஞ்சமாம்பாள், நீ எப்போது வந்தாய்? நீங்கள் துணிகளை கல்லில் வைத்துவிட்டு ஜலமடக்க ஆற்றுக்குள் இறங்கும் போதே நான் வந்து விட்டேன். அப்படியானால் நீதான் இந்த துணிகளை எல்லாம் உலர்த்தினாயா? ஆமாம். நீ எதற்கு தஞ்சமாம்பாள் இதையெல்லாம் செய்தாய்? நீங்கள் எதற்கு மாமி எனக்கு அதிரசம்லாம் செய்து தந்தீர்கள்? எனக்கு அதிரசம் செய்ய தெரியும், செய்து கொடுத்தேன். எனக்கும் துணி உலர்த்த தெரியும், உலர்த்தி கொடுத்தேன். இப்பொழுது புரிகிறதா? நீ சிறுமி, உனக்கு எதற்கு இந்த கஷ்டம் எல்லாம்? இதில் என்ன கஷ்டம் இருக்கிறது? நான் தான் சொன்னேனே, அதிரசம் நீங்கள் கொடுத்ததற்கு நான் உங்களுக்கு நிச்சயம் ஏதாவது செய்வேன் என்று. நான் எதையும் எதிர்பார்த்து உனக்கு அதிரசம் செய்து கொடுக்கவில்லை. யார் எதை செய்தாலும் அவர்களுக்கு பிரதியுபகாரம் செய்யாமல் நான் இருந்ததில்லை. சரி, நான் உனக்கு அதிரசம் கொடுத்தேன், நீ எனக்கு துணி உணர்த்தி கொடுத்தாய். அதற்கு இது சரியாக போயிற்று, சரியா? சரியில்லை. ஏன்? பெரியவர்களுக்கு பிரதிபலன் எதிர்பார்க்காமல் உதவி செய்ய வேண்டும் என்று அம்மா சொல்வாள். இனிமேல் நீங்கள் ஆற்றங்கரையில் துணி துவைத்தால் உலர்த்துவது நான் தான், சரியா? என்ன யோசிக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, வா.